ஓகே ஐயா வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன். நான் உங்களை தலைமைச் செயலகத்தை பார்க்குறதுக்கு நல்லா சூம் பண்ணி எடுத்துக்க பாருங்க. உங்களை பார்க்குறது உங்கள் தலைமைச் செயலகத்தை மனுவை வாங்கி உள்ளே வாரேன். ஆனால் அமைச்சர் சாமிநாதனோட போய் லெட்டர் வாங்கணும்னு சொல்கிறாங்க. லெட்ரு வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. சாமிநாதன் கொடுத்த லெட்ரு நல்லா சூம் பண்ணி எடுத்துக்கப்பா. சாமிநாதன் கொடுத்த லெட்ரு. இது லெட்ரு இருந்தாலும் கூட சாமிநாதன் என்ன கேட்குறாருன்னா 50,000 ரூபாய் பணம் கேட்குறாரு. சாமிநாதன் ஆஃபீஸில் 50,000 பணம் கேட்குறாரு. 50,000 பணம் கொடுத்து கூட அன்னைக்கு சாமிநாதனை பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வீடு வீடா தேர்ந்து போய் இப்போ சாமிநாதன் போய் மக்களை சந்திக்கிறார். ஆனால் நான் போய் பார்க்கறதுக்கு 50,000 பணம் கேட்டா, பணம் கொடுத்தா தான் நான் உள்ள விடுவேன் சாமிநாதனை பார்க்க அப்படின்னு. உங்களுக்கு நான் அவர் கேட்குறாரு, எத்தனை கோடி செலவு பண்ணி நான் இந்த அமைச்சர் பதவி வாங்கியிருக்கேன் தெரியுமா? எப்படி நான் உங்களுக்கு சாதாரண முதலமைச்சரை பார்க்கறதுக்கு லெட்டர் கொடுக்க முடியும்? அப்போ என்னத்துக்கு இந்த மனு கொடுக்குறீங்க? முதலமைச்சரை பார்க்கலான்னு எதுக்கு மனு கொடுக்குறீங்க? மனு கொடுக்குறீங்க இல்லை? அப்போ எல்லாமே திராவிட மாடல்னு சொல்றது எல்லாமே ஒரு நடிப்பு தான், ஒரு இதுதான். ஆனா நான் சொல்றேன், மக்கள்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. முதலமைச்சர் சொல்றது இப்ப ஓட்டுக்காக தான். அடுத்து முதலமைச்சரா வரணும், எடப்பாடியை விடக்கூடாது, நான் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா மக்களுக்கு அந்த மாதிரி செய்யணும். வீதி வீதியா நின்று போய் இன்னைக்கு போய் ஓட்டு கேட்கிறீங்க. என்னத்துக்கு போய் அசிங்கமா போய் ஓட்டு கேட்கிற? நீ நல்லது செஞ்சீங்கன்னா நீ ஏன் போய் ஓட்டு கேட்கிற? மக்களா உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நீ செய்யறதே உனக்கு பக்கத்துல எவன் இருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் நீ செய்யற. என்ன கூத்துடுற? ஆனா இத்தனை கோடின்னு மாவட்ட வாரியா ஒதுக்குற, அது பாதி அன்னார் விளையத்துக்கு போயிருது, பாதி இவங்களுக்கு வருது. அப்ப இவங்க கால்வாசி செய்யறாங்க, முக்கால்வாசி அவங்க அமைக்க வச்சுக்கிறாங்க. மாவட்ட வாரியா எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கீங்க, என்னென்ன செஞ்சிருக்கேன், நான் வெளியிடவா? திமுக காரன் நானே உங்களை வெளியே கேட்கிறேன். நானு அசிங்கமா இருக்கு. திராவிட மாடல் அடுத்த ஆட்சிக்கு வந்துச்சு, தமிழ்நாட்டை வித்துருவீங்க. நல்லா கேட்டுக்க, தமிழ்நாட்டை வித்துருவீங்க. நல்லா கேட்டுக்குங்க. இங்க பாருங்க, நான் என் மயங்க கொண்டாந்து சின்ன குழந்தைய கொண்டாந்து மனு கொடுக்குறாங்க. பணம் கொடுக்குற சின்ன குழந்தைய கொடுத்த பணத்தை வாங்கிக்கிற. ரைட்டு. அவங்க அன்னைக்கு நிலைமைக்கு என்ன ஆச்சு? அங்கே சென்னையில பாக்குறாங்கல்ல, அவங்க நீ என்ன பண்ணிருக்கணும்? பெத்த பிள்ளையாவே நினைச்சு நீ என்ன செஞ்சிருக்கணும்? வாப்பா அதை கேட்கிற. உங்க அப்பா அம்மா எனக்கா ஓட்டு போட்டாங்கன்னு நல்லா சூம் பண்ணி எடுப்பா. அவர்கிட்ட கொடுத்த பணம் இது, என் குழந்தைய எடுத்து கொடுத்த பணம் இது. நல்லா கேட்டுக்குங்க மக்கள். குழந்தைய போய் கூட அவர்கிட்ட கேட்டாரு, ஸ்டாலின் கேட்டாரு, எனக்கா நீ ஓட்டு போட்ட அப்படின்னு. அப்பனா மக்கள் இருந்து போய் பாக்குறீங்க. சும்மா போகல மக்கள் எல்லாருமே. ஸ்டாலின் வந்தோன்னு கூட்டம் வருதுன்னு பணம் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. புறம்போக்கு நாய சுத்தி இருக்க கவுன்சிலர் மாவட்டம் எல்லாம் பரம்போக்கு நாய. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் பணம் கொடுத்து கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இந்த மாவட்டத்துக்கு போகணும். இப்ப திருப்பூர் மாவட்டத்துக்கு காங்கேயத்துல இருந்து வராங்க ஆளுங்க. என்னத்துக்கு? முதலமைச்சரை பார்க்கணும். முதலமைச்சருக்கு மக்கள் தேடி வரணும். அப்ப நீ செஞ்சிருக்கணும். நீ செய்யாம பணம் கொடுத்து ஏன் கூப்பிடுற? வேணா ஏத்துறா பணம் கொடுத்து. நானும் அதுல ஒரு ஆளுகளை வச்சு வேணுல ஏத்தி கொண்டாந்து ஏற்றினேன். என்னத்துக்கு கேட்கிற? பணம் கொடுத்து எதுக்கு கூப்பிடுற நீனு மக்களை? அசிங்கமா தெரியல உனக்கு? மக்களா உங்களை திமுக தேர்ந்தெடுக்காது என்னைக்குமே மக்களா. எம்பி 40 தொகுதி எம்பி வந்திய. எப்படி எம்பி வந்திய? பணம் கொடுத்து வந்திய. மக்களா உங்களை தேர்ந்தெடுக்கல, பணம் கொடுத்து வந்திய. பணம் கொடுக்கறத நிறுத்தி எவனா ஓட்டு கேட்க சொல்லி திமுக காரனா ஒருத்தர் வரமாட்டேன், ஒரு சீட்டு வரமாட்டேன். முதல்ல நீங்க நிக்கிற தொகுதியில் நீங்களே வரமாட்டியா? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்களே வரமாட்டியா? குளத்தூர் தொகுதியில நான் 3 நாள் இருந்தேன். உங்க இதுல காரி துப்புனாங்க, பணம் இவ்வளவு கொடுத்தாங்கன்னு. பணம் கொடுத்து நீங்களே வந்தீங்க. எவனா பணம் கொடுக்காம வாங்கடா பாப்பான். அரசியல் செய்யுங்க, அப்பதான் நாடு உறுப்பணும். திராவிட மாடல்னு சொல்றதும் நீங்க அப்பதான் கேட்பீங்க. பணம் கொடுக்காம எவனா ஒரு திமுக காரன் வந்தோம்னு சொல்லு, ஒரு எம்எல்ஏ வந்தோம்னு சொல்லு. ஓட்டுக்கு 3000 கொடுக்குற, 4000 கொடுக்க. கவுன்சில் எலெக்ஷன் 4000 கொடுத்த, எம்எல்ஏ எலெக்ஷன் 5000 ரூபாய் கொடுக்குற. இந்த இப்ப 5000 ரூபாய் கொடுக்க போற. என்னத்துக்கு? எவன் அப்ப உங்களுக்கு காசு? பாவம் குப்பையிடுற மக்களுக்கு கொடுக்க, சம்பளம் கொடுக்க பணம் இல்லைன்னு சொல்ற. வக்கு இல்ல. நீ ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டுக்கு வாங்குற. மக்கள் வேலை செய்யற, கூலி வேலை செய்யற மக்களுக்கு கொடுக்க பணம் இல்ல தமிழ்நாட்டுல. அப்ப அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டே எப்படி காசு வந்துச்சு சொல்லு பாப்போம். இத மக்கள் பாக்குறத நீங்க மட்டும் பாக்குறதோட நிறுத்தக்கூடாது. எல்லாம் ஷேர் செய்யணும், ஃபார்வர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மக்களே தெரியணும். திமுக காரனே இப்படி பேசுறான்னு உலகத்துக்கே தெரியணும். இவங்க திமுக காரன் காசு கொடுத்தாலும் மட்டும்தான் ஓட்டுக்கு வர முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்ப அண்ணன் விஜய் வராரு, அண்ணன் அண்ணாமலை வராரு. இவங்களுக்கு நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. பணம் கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்க ஓட்டு வாங்க முடியும், நீங்க முதலமைச்சராக வாங்க முடியும். மனச்சாட்சியை பத்தி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேசாதீங்க, என்னைக்கும் பேசாதீங்க. மக்களுக்கு பணம் இன்னைக்கு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா நீ வரலாம். திமுக காரன் இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறேன். நீங்க கொடுப்பீங்களா? காசு பணம் கொடுப்பீங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுப்பீங்களா? கொடுத்தாத்தே நீங்க வரலாம், இல்லாட்டி வர முடியாது. மனச்சாட்சியை பத்தி கூட்டத்தை பார்த்து நீங்க மிரளாதீங்க. அண்ணாமலைக்கு தான் அண்ணாமலைக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு தெரியுமா? பல்லடத்துல மாநாடு போட்டாரு. என்னாச்சு? பணத்தை கொடுத்து வாங்கிட்டோம் நாங்கெல்லாம். நாங்க யாரு? திராவிட மாடல்ல என்ன நினைச்சிய?
பணம் கொடுத்தா தான் வரும். நாங்கள் ஓட்டுக்கு வீட்டுக்கு வீடு போய் பணம் கொடுப்போம். மக்கள் தமிழ்நாட்டு மக்களும் மனச்சாட்சி உள்ள மக்கள். காசு ஐயோ காசு கொடுத்துட்டாப்பா புண்ணியம் அவனுக்கு தான் போடணும். அவன் 5 வருஷம் என்ன அயோக்கியத்தை நம்ம செஞ்சாலும் சரி, அன்னைக்கு பணம் கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் மனச்சாட்சி உள்ள மக்கள். பார்த்துக்குங்க, நல்லா இது பண்ணிக்குங்க. முடிஞ்சுப்பா, எடுத்துக்கப்பா.